சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு இங்க குழி தோண்டி இருக்கீங்க? உங்ககிட்ட தானே கேக்குறேன், எதுக்கு இந்த குழி? அது மரம் நடலான்னு பள்ளம் தோண்டி இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பள்ளம்? அது ஒரு 2-3 மரம் நடலான்னு தோண்டி இருக்கும். அதுக்கு போய் இவ்வளவு பெரிய பள்ளம் யாராவது தோண்டுவாங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பெரிய செம்பருத்தி செடியை வாங்கி இதுல நட்டுருங்க. இவ்வளவு பெரிய பள்ளத்துக்கு அதான் சரியா இருக்கும். ஏங்க, என்ன இவன் லூஸ் மாதிரி பேசுறா? ஏன் தர்மலிங்கம், உங்க வைஃபுக்கு மீசையெல்லாம் வளர்ந்துருக்கு. வடிவு என்ன உங்க ஹஸ்பண்ட் கொண்டையெல்லாம் போட்டிருக்காரு? கேவலமா இருக்கே. என்ன ஃபேமிலி நீங்க? நாங்க வெரி குட் ஃபேமிலி. ஏய் லூசு, அவன் மண்டை குழம்பி போய் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நீ வேற அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, எனக்கு உங்க பொண்ணு ஆர்த்தினா கொள்ள இஷ்டம். வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன். அவளை நான் கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். என்னது, கல்யாணம் பண்ணிப்பியா? இந்த ஜென்மத்துல அவதான் என் பொண்டாட்டி. எங்க என்ன? அவ கழுத்துல 3 முடிச்சு போட போறேன். அதுக்கு தடையா நீங்க 2 பேரும் வந்தீங்க. உங்க 2 பேர் மண்டல பெரிய ராடு வச்சு அடிச்சு இதோட சின்ன குழியா தோண்டி உங்க 2 பேரையும் புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னங்க இவன் லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா? ஏய், அடிச்ச அடியில எனக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, இவன் பழசெல்லாம் மறந்து பைத்தியமாயிட்டான். இத சினிமால எல்லாம் நீ பார்த்ததில்ல, இது கூடவா புரியல? அப்ப இது உண்மையாங்க? ஆமா, பேய் வர்றது உண்மைன்னா இதுவும் உண்மைதான். அங்க என்ன குரூப் டிஸ்கஷன்? அது ஒண்ணும் இல்ல ஆனந்த். நோ ஆனந்த், ஐ எம் சந்தோஷ். எது சந்தோஷா? சந்தோஷம்னா என்ன? ஆனந்தம் தானே. ஆனந்துங்கிற எனக்கு சந்தோஷ்னு இன்னொரு பேர் இருக்கு. என்னங்க இவன் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா? வெற்றி, அதுவும் நமக்கு நல்லதுதான். மிஸ்டர் சந்தோஷ், இந்த ஹாஸ்பிட்டல், பாகிஸ்தான் தூதர், ஆமா பாகிஸ்தான் பாகிஸ்தான், அந்த பேரை கட்டாலே எனக்கு பொன்மன செம்மல் விஜயகாந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வரும். அது இல்லப்பா, இந்த கயல் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம பிரபு சாலமன் சார் படம், அதுல கூட ஒரு பாட்டு நல்லா இருக்கும். நான் பாடி காட்டவா? நான் ரொம்ப நல்லா பாடுவேன். பொண்டாட்டி இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பண்ணி ஆர்த்தி எனக்கு கட்டி வைக்காம நீங்க 2 பேரும் ஏமாத்த பாத்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தள்ளுங்க. ஐயோ, ஏங்க இவன் எங்கங்க போறான்? இந்த லூசு எங்க போறான்னு எனக்கு எப்படி தெரியும்? வா போய் பாப்போம். ஐயோ கடவுளே, ஏங்க இவன் பாட்டுக்கு எங்கங்க போறான்? ஐயோ, ஆர்த்தி ஆர்த்தி, ஐ லவ் யூ செல்லம். I love you too. ஐயோ, என் தங்கம். ஐயோ, என்னடி இவனை என்ன பண்றது?
இங்க தூங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து நான் கொஞ்சமாவது வெளியே வரதுக்கு நீதான் காரணம். அப்படியா? ஆமா. ஆனா நீயும் பெரிய ரசிகன் தான். ஏன் அப்படி சொல்ற? இல்ல, இத்தனை நாளா நைட்டுன்னு ஒண்ணு வந்தா அது தூங்குறதுக்காக மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத நீ எனக்கு காட்டிட்டு இருக்க. கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாரும் இந்த இரவு நேரத்தை ரொம்ப ரசிப்பாங்களாம். அப்போ உனக்குள்ளேயும் ஒரு கவிஞர் இருக்காரு போலயே. ஆமா, உன்ன மாதிரி ஒரு கவிதையை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் கவிஞனே இல்லைன்னு சொன்னா அது பொய் சொல்ற மாதிரி ஆயிடாதா? ஆரம்பிச்சிட்டியா? இல்ல நான் சொன்னது ஒரு குத்தமா? இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே, விடியலும் இருளாய் வருதே. ஒரு நிமிஷம். ஏய், எங்க போற? பாட்டி. ப்ரோ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் கயல், என்னாச்சு? இல்ல, நடுங்கிட்டு இருக்காங்க, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கேன். காய்ச்சலா? இல்ல, காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு குளிர்ல தான் நடுங்கிட்டு இருக்காங்க. எழில், ஷர்ட்டை கழட்ட. ஏய், என்ன நீ ரோட்ல வச்சு ஷர்ட்டை கழட்ட சொல்ற? கூச்சமா இருக்கு, சும்மா இரு. ஏய், அங்க பாரு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி, பாவம். எடு. ஏய், என்ன கழட்டுங்கறல? இரு, நானே கழட்டுறேன். சீக்கிரம். ஒரு மாதிரி இருக்கே. சீக்கிரம் கழட்டு. போலாமா? வா. எழில், ஒரு நிமிஷம். என்ன? என்னது இது? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. கையில் போலாம், வா. நில்லு.
அந்த எழில் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம தன்னையே வெறுத்து தினம் தினம் சாகல. என் பேரு அன்பு இல்ல. ஏய், யாருடா காலத்துக்கு அழுவா? உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டவ உன்னால காலத்துக்கு அழுகுறா? ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஒரு தலையெழுத்து அந்த கடவுளை எழுதிருந்தா கூட அத நல்லதா மாத்துவண்டா. இத பாரு, அதுதான்டா ரத்த சொந்தம். கையிடு. ஏய், இந்த பொறுப்பு கடவுளுக்கு மேல நன்றி கெட்ட உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. விடு. டேய் விடு. கூட பிறந்த தம்பியாச்சு பக்குவமா சொல்லி புரிய வைக்கல நினைச்சா கூட பிறந்தவன் நல்லா இருக்க மாட்டான்னு அவளுக்கு சாபமா விடுற. இத பாரு, நீ போலீஸ் ஆகணும் தான் அவ பல வருஷமா உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருந்துகிட்டு இருக்கா. அந்த பாசத்துக்கு கொடுக்கற கைமாறாடா இது. இத பாரு, கையில் இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். கெழில கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எல்லாரும் அவளுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா சபிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், இங்க பாரு, அவ உழப்புல தின்ன இந்த வாயால உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? இத பாரு, உன் எண்ணமே தப்பா இருக்கு. நீ எல்லாம் எப்படா ஜெயிப்ப? டேய் இங்க பாரு, நான் இப்போ உன்னை அடிச்சிட்டேன்னு வையேன், போற வரவெல்லாம் உன்னை அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு அண்ணனா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இனிமே கூட பிறந்தவள தப்பா பேசுவியா? 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 என்ன பண்றீங்க? கூட பிறந்தவள தப்பா பேசுவியா? நிறுத்தியா? யாரையா நீ? வெளியில இருந்து வந்து ட்ரைனிங் போலீஸ் மேல கை வைக்கிற? எப்படித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? சார், அவன் என் தம்பி தான் சார். அவன் பேசுற பேச்சுக்கு தான் அப்படி அடிச்சேன். ஏய், என்னையும் அடிச்சிட்டல நீ. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. இனிமே நீ யாரோ நான் யாரோ. டேய், அத நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இப்பவே வீட்டுக்கு போய் உன்னை தலை முழுக்கிறேன்டா. ஷாலினி, அவன் கூட பிறந்தவன் நானே சொல்றேன். இந்த நன்றி கிட்ட பையில நம்பாத. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா அமைஞ்சா நாளை பின்ன உன்னையும் சந்தேகப்படுவான். இவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. உங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு நல்ல பையனா கட்டிக்கோ. ஷாலினி, இவனெல்லாம் நம்பனன்னு வையேன், நடுத்தெருவுல தான் வந்து நிப்பாட்டுவான். இது பாரு, நானே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய், இனிமே வீட்டு பக்கம் வந்த உன்னை கொன்றுவேன். வா, நீ வா. மாமா, வா. அன்பு. போலீஸ் ட்ரைனிங் வந்துட்டு பொறுக்கி மாதிரி சண்டை போட்டு இருக்க. சாரி சார். என்ன சாரி? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் உன்னை யாராவது பார்க்க வந்து பிரச்சனையாச்சுன்னா அப்புறம் ட்ரைனிங்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஐயோ சார். அப்புறம் அழுது புரண்டாலும் போலீஸ் ஆக முடியாது. சாரி சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். கேர்ஃபுல்லா இரு. போ. வாங்க வாங்க. ப்ரோ, எதுக்கு இப்படி சொந்த அண்ணன்கிட்டே பிரச்சனைக்கு போறீங்க? அக்காவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு கூப்பிடுறாங்க, இப்படியா பேசுவீங்க? என் விஷயத்துல நீங்க ஏன் ப்ரோ தலையிடுறீங்க? இல்ல ப்ரோ, நம்மளை சுத்தி நமக்கான மனுஷங்க இருக்கும்போது சொந்தத்தோட அருமை தெரியாது. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது தான் அதோட அருமை புரியும். நம்ம தோத்தா கையை கொடுத்து தூக்குறதுக்கும் ஜெயிச்சா கை தட்டி கொண்டாடுறதும் குடும்பம் மட்டும்தான். அந்த குடும்பத்தை உதறி தள்ளிடாதீங்க ப்ரோ. அந்த குடும்பம் தான் நமக்கான அடையாளம். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. இந்த அருமை மாப்பிள்ள என்னங்க? ஐயோ வேண்டாத்த, அதான் கையில் கொடுத்துட்டான்ல. ப்ரோ, அது கசாயம் எத்தனை வாடி சொல்றது? இதுதான் காப்பி, குடிங்க.
இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு வேண்டாம் அத்தை. அம்மா பாத்தீங்களா இப்பவே எப்படி பயப்படுறாருன்னு இவரு பழிச்சு பாரு. மாம்சுக்கு தான் வேண்டான்ட்டார்ல குடு குடு ஓ, எப்ப பாரு ஐயோ எதுக்கு அடிச்சாலும் வாயில போடுப்ப ஆளை பாரு. ஓ முரட்டுத்தனத்தினால ஏற்கனவே கோவத்துல இருக்கிறவனோட பிரச்சனை பண்ணி அவனோட ஈகோவை தூண்டி விட்டுருக்க நீ. முதல்ல வீட்டாளுங்க யாருமே என்கிட்ட பாசமா இல்ல, என்ன யாரும் புரிஞ்சுக்கலன்னு புலம்பிட்டு இருப்பான். பத்தாத குறைக்கு நீ இப்ப அவனை தேடி போய் அடிச்சிருக்க. சொல்லவா வேணும்? ஏதோ வாழ்க்கையை வெறுத்த மாதிரி புலம்பிட்டு இருப்பான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மன்னிச்சரா தம்பி, நான் அவன் கால்ல போய் விழணுமா? இந்த பார், சத்தியமா சொல்றேன், தப்பு என் மேல இருந்துச்சு வையேன், சாரிடா தம்பின்னு சொல்லி கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். இத பாரு கையில், தயவு செஞ்சு சொல்றேன், அவனுக்காகலாம் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஐயோ மூர்த்தி, கையில் இது பாரு, நானாதான் இறங்கி போய் அவகிட்ட சமாதானமா பேசினேன். தயவு செஞ்சு என்ன மட்டும் குற்றவாளி மாதிரி ஃபீல் பண்ண வைக்காத. தப்பு பண்ணாம நான் ஏன் சாரி கேட்கணும்? மூர்த்தி, அன்பு நம்ம தம்பி, அவன்கிட்ட விட்டு கொடுத்து போறதுல என்ன இருக்கு? என்னது எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்ற? இத பாரு, நியாயத்துக்கு தலை வணங்கலாம், அநியாயத்துக்குலாம் அடி பண்ண முடியாது. இப்ப மட்டும் நம்ம இறங்கி போனோம், அப்புறம் நாங்க போய் சண்டை போட்டது, அப்புறம் உன்னை குத்தி காட்டினது எல்லாமே உண்மையாயிடும். என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஏய். தோ ஷாலினி கூட தான் கூட வந்தா, அவன் எப்படி பேசுறான் நீயே கேட்டு பாரு. அப்புறம் ஏன் நான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன் உனக்கே தெரியும். ஏண்டா காலையில போகும்போது என்கிட்ட சொல்லி என்ன கூட்டிட்டு ஆமா, போயிருக்கலாம்ல? உன்னை அங்க மரியாதை இல்லாம பேசுமா, அங்கே அவனை வெட்டி போட்டு மூர்த்தி, மனுஷர் கையில், உங்களை யாராவது ஏதாவது சொன்னா என்னால அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் அது யாரா இருந்தாலும் சரி, ஏன் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் நான் அப்படிதான் கோவப்படுவேன். வெளியாளுங்களே நம்மள தப்பா பேசினா ஏன்டா இப்படி பேசுறேன்னு அவன் தானே சட்டையை பிடிக்கணும். அதை விட்டுட்டு அவனே நயவஞ்சக கூட்டம், பச்சை வந்து சுயநலவாதிகள்னு சொல்லி எடுத்துரிஞ்சு பேசினானா? மூர்த்தி ப்ளீஸ் பின்ன என்ன எழில்? எதையுமே புரிஞ்சுக்காம நீங்க எல்லாருமே என்ன காரணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அன்பு முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான். அவனா மாறல, மாத்திட்டாங்க. என்னடா பாக்குற? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான் உன்னை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்தேன். அன்பு கிட்ட யார் போய் சொன்னா? அன்பு என்ன புரிஞ்சுக்கலன்னு இவ்ளோ பேசுறியே, நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்றியே, பெரியப்பா விஷயத்துல மட்டும் ஏன் எனக்கு எதிரா இருக்க? 100ல ஒரு கேள்வி. இவங்க தான் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு நீ பெரியப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற சொல்லு? சொல்லுங்க ஆசாரே, சிஸ்டர் கேக்குறாங்கல்ல. டேய் நீ வாயமுறா. சரி கையில், அன்பு ஒரு பக்கம் கொண்டு வரதுக்கு பெரியப்பா பொய் சொன்னதாவே இருக்கட்டும். ம், இவன் என்ன பச்சை குழந்தையா? யார் எப்படிப்பட்டவன் இவனுக்கு யோசிக்க தெரியாது? அவன் தெரியாம தான் பைத்தியம் மாதிரி சுத்துறான். நாம தான் அவனை தெளிய வைக்கணும். அப்படியா? இப்ப என்ன அவன்கிட்ட போய் நான் சாரி கேட்கணும் அவ்வளவுதானே? மா ஷாலினி வா, போய் சாரி கேட்கலாம், வா வா. மூர்த்தி வேணாம், கோவத்துல நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்ல 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 பரவாயில்ல, உனக்காக நான் போய் சாரி கேட்கிறேன், சரியா? போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா வேண்டாம்னு ஷாலினி. சொல்லிட்டு இருக்கேன்ல. சாரி சொல்றேன்னு போய் பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணிட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஆசானே, இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா சிஸ்டர் சொல்றத கேளுங்க. கையல் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏய் இங்க பாரு, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு உன் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே வருவாங்க. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அன்புவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகேவா? கையல் நீ எதை பத்தி யோசிக்காத, தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், யாருமே இப்போதைக்கு அன்புவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ம், சரி, நாங்க அவன் கிட்ட பேசல. சரி அப்ப நான் கிளம்புறேன். அத்தை நீ நான் கிளம்பு. வரேன். ம். மூர்த்தி நான் வரேன். அண்ணி சாரி அண்ணி. ஏய், நீ எதுக்கு சாரி கேக்குற? இல்ல என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இவங்க சண்டையெல்லாம் சகஜம்தான். இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, எல்லாம் மாறும். சரிங்க அண்ணி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, பாத்து போ. ம். வீட்டுக்கு போனதும் மெசேஜ் பண்ணு. இந்த தேங்க்ஸ் ஆனந்தி, வரேன்னா வரேன். ஓ. ஏன்னா உங்களோட உயிர் விலை மதிப்பில்லாதது சார்.
அதுக்கு நீங்களே வெல்ல வச்சுக்காதீங்க. கயல், நீ செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் இந்த பணத்தை உனக்கு தரல. நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி யூ ஆர் லைக் மை டாட்டர். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்றேன். நான் கஷ்டப்படுறேன்னு யார் சார் சொன்னா? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க இருந்தாலும் நான் திருப்தியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். அவசரமான உலகத்துல எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோங்கிறத விட யாருக்காக உழைக்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கையோட அர்த்தமே அடங்கியிருக்கு. ஓட்டு வீடோ ஆடம்பர பங்களாவோ எங்க இருந்தாலும் எப்படி வாழறோங்கிறதுல தான் நிம்மதியே அடங்கியிருக்கு. வீடு, காரு, நகைன்னு ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையில எனக்கு ஆர்வமும் ஆசையும் இல்ல சார். கஷ்டம்னு போய் நின்னா எல்லாம் சரியாயிடும்னு அன்பா மடியில படுக்க வச்சு ஆறுதல் சொல்ல பாசமான அம்மா இருக்காங்க. தோள்ல சாஞ்சி அழறதுக்கு வெள்ளந்தியான அண்ணன், என்னையே உலகம்னு நினைக்கிற என் தம்பி தங்கச்சி, உழைப்ப மதிக்கிற நிர்வாகம். சார், இப்படி பெரிய சொத்தோட நான் கோடீஸ்வரியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வசதியில ஏழையா இருந்தாலும் என் வீட்டு ஆளுங்க மூலமா கிடைக்கிற மிதமிஞ்சின அன்புனால நான் மனசளவுல நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். வார்த்தைக்கு வார்த்தை உங்க உயிரை காப்பாத்தினது நான் தானே சொல்றீங்கல்ல சார், அது உண்மை இல்ல சார். என்னையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என்னோட எழில், அவன் தான் ரவுடிங்களோட போராடி என் குடும்பத்தையும் உங்களையும் மீட்டெடுத்திருக்கான். நான் எதுவுமே பண்ணல. இந்த பொக்கே, கைத்தட்டல், வாழ்த்து இது எல்லாமே அவனுக்கு போய் சேர வேண்டியது. என்னம்மா சொல்ற? ஆமா சார். என் ஃப்ரெண்டு கீதா மூலமா நான் ஆபத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் என் குடும்பத்தை காப்பாத்தினான். அதனாலதான் உங்க முன்னாடி நான் இப்படி கம்பீரமா நின்னுட்டு இருக்கேன். எழிலோட கண்மூடித்தனமான காதலும் நமக்கு ஒண்ணுனா கையல் பார்த்து பாங்குற என் குடும்பத்தோட நம்பிக்கையையும் தாண்டி வேற எதுனாலையும் என்ன மன நிறைவோட வாழ வைக்க முடியாது சார். அதுக்காக கடைசி வரைக்கும் நான் 5க்கும் 10க்கும் போராடிட்டு இருப்பேன்னு சொல்லல. ஒருவேளை எனக்கு வீடு, காரெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அது என்னோட கடின உழைப்பினால வாங்குறதா இருக்கணும். அதுல கிடைக்கிற திருப்தி நீங்க இந்த அன்பளிப்பா கொடுக்கிற கோடி ரூபாயில கிடைக்காது சார். உங்களால நிறைய ஆதரவு இல்லாத குழந்தைங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பணத்தையும் நீங்க அவங்களுக்கே செலவு பண்ணுங்க சார். இந்த பணத்தால எனக்கு கிடைக்க போற ஆடம்பர வாழ்க்கையை விட அந்த ஆதரவு இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கயல், நான் உன்னோட ஃபீலிங்ஸை மதிக்கிறேம்மா. உன்னுடைய உயர்வான குணத்துக்கு நீ வேற இடத்துக்கு போவமா. ஆனா உன்னுடைய இப்போதைய தேவைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. சார், உங்களை கொல்ல சொல்லி என் குடும்பத்தை சித்திரவதை பண்ண அந்த கொலகார கும்பலுக்கு பின்னாடி இருக்க மொத்த கருப்பாடுகளுக்கும் காலம் முழுக்க நொந்து சாகுற அளவுக்கு மோசமான தண்டனையை கொடுங்க சார். டெஃபினெட்லி கயல், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட கிரிமினல்ஸ் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். உனக்கும் யார் மேல சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு தெரியப்படுத்துமா. நான் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அவங்களுக்கு மரணம்னா என்னன்னு காமிக்கிறேன். அடிச்சா அடங்கி போறவ இல்லடா,
அடக்கம் பண்ணிடுவேன். என் வீட்டு ஆளுங்களோட கண்ணீருக்கு நீதான் காரணம்னு ஆதாரம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். உனக்கு ரத்த கண்ணீர் இல்ல, அதை விட மோசமா நான் அனுபவிப்பேன். ஹேய், ராஜா, இந்த டாக்டருங்கிற பதவியெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆதாரம் என் கையில கிடைக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் மொத்தமா வந்து ஆப்படிக்கிறேன். வரட்டா? தூக்கி வளர்த்த தாய் மாமங்கிற மட்டு மரியாதை இல்லாம வெளியே போடான்னு மாப்பிள்ள கழுத்தை பிடிச்சி தள்ளியும் நான் திரும்பவும் இங்கே வந்து நிக்கிறேன்னா அது காரணம் என் பொண்ணு உமாதேன். மாப்பிள்ளையோட சேரவும் முடியாம அவனை மறக்கவும் முடியாம வாழ்வா சாவான்னு என் பொண்ணு தவிச்சுக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. ஒவ்வொரு நாளும் விக்கினஸ் கிடைக்கலையேன்னு அவன் மாப்பிள்ளையை நினைச்சு சாகிறதுக்கு ஒரேடியா நான் அவளை கொன்னுடுறேன். செத்தாலாவது என் பொண்ணு அங்க நிம்மதியா இருப்பார்ல. ஐயோ அண்ணே, வேணா அண்ணே, தயவு செஞ்சு வார்த்தையால என்ன கொல்லாதீங்க அண்ணே. அவளோட இந்த நிலைமைக்கு நான் தானே முக்கிய காரணம். நீ புலம்புறதுனால என்னம்மா பிரயோசனம்? உன் புலம்புல என் பொண்ணோட கண்ணீரை தொடச்சிருமா? உன் பையனால என் பொண்ணு படுற கஷ்டத்தை கேட்கறதுக்கே உனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கே, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த தேவியும் உன் மகனோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். விக்னேஷும் தேவி மேல உயிரா இருக்கேன். நீ சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டு இருக்க. அப்ப என் பொண்ணுக்கு என்னம்மா முடிவு? அண்ணே, நான் இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க உமா வேணும்னா மனச மாத்திக்க சொல்லுங்களேன். அவளுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இப்படி சொல்றதுக்கு என் கழுத்து நெரிச்சு கொன்னிடுங்க. ஐயோ உமா, மாமா நினைப்புலயே நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன். ஏய் உமா, என்ன பேசுற நீ? அவ கரெக்டா தான் பேசுறா. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து விக்னேஷ் தான் புருஷன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்ட அவளுக்கு வேறொருத்தனை கட்டிக்கன்னு சொன்னா எப்படிமா என் பொண்ணால முடியும்? என்னம்மா நீ மாப்பிள்ள மாதிரி தேவி பக்கம் சாஞ்சிட்டியா? அது நான் செத்தாலும் நடக்காதுண்ணே. என்ன பொறுத்த வரைக்கும் உமாதான் இந்த வீட்டு மருமக. ஆனா அந்த சனியம் பிடிச்ச தேவியை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே. அவளுக்கு ஒண்ணுன்னா மொத்த குடும்பமும் அப்படியே துடிச்சுக்கிட்டுல இங்க வருது. பரவாயில்ல, இருக்கட்டும். வாமா போலாம். இருடா. என்னம்மா? மூர்த்தி, அம்மாவை நீ எதுவும் தப்பா நினைக்காத. சம்மந்திக்கு நம்மள சுத்தமா பிடிக்காது. எப்படா நம்மள அவமானப்படுத்தணும்னு தான் காத்திருப்பாங்க. அவங்க ஏடா கூடமா ஏதாவது பேசினாலும் தேவிக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போகணும். சரிம்மா, பொண்ணை கொடுத்துட்டோம்ல, எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும். போங்க. வா. பாப்பா. சம்மந்தி, கேக்குது, வாங்க. எப்படி இருக்கீங்க சம்மந்தி? இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல, என் பொண்ணு கையலுக்கும் எழில் தம்பிக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அதான் உங்க எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். கையலும் எங்க கூட வரதாதான் இருந்தா, திடீர்னு அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துட்டதால அவசரமா கிளம்பி போயிட்டா. நீங்க அண்ணன் எல்லாருமே குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். நான் வரதா முக்கியம்? புருஷன் இல்லாம தனியா வாழ்ந்தாலும் நீங்க எப்படியோ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல.